அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களை மீண்டும் ஒரு நேர்பட பேசு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று நாம் வாதிக்கவிருப்பது தேர்தல் நெருங்கி கொண்டு இருக்கின்ற சூழ்நிலையில் அரசியல் கட்சிகள் கூட்டணிகளை அமைப்பதில் அவர்கள் மும்முரம் காட்டி வருகின்றார்கள். அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி இந்த இருவரும் தாங்கள் ஒரு கூட்டணி அமைப்பதற்கான முயற்சிகளை ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதிமுக பாஜக கூட்டணிக்கான இடம் வாய்ப்பு இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி இன்று மீண்டும் இறுதியாக உறுதியாக சொல்கின்றேன். பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று அவர் கூட்டணி கதவுகளை சாத்தியிருக்கிறாரு. பாரதிய ஜனதா கட்சி அடுத்த கட்டமாக என்ன செய்யும் என்பது கேள்வி. கடந்த 2014ஆம் ஆண்டு ஒரு வலிமையான கூட்டணியை பாஜக கட்டி அமைத்து கிட்டத்தட்ட 20% வாக்குகளை தமிழ்நாட்டிலிருந்து பெற்றது. 2 நாடாளுமன்ற தொகுதியும் பெற்றது. அந்த மாதிரியான ஒரு கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்பு இந்த முறை பாஜக பெற்றிருக்கின்றதா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. தேசிய தலைவர் JP நட்டா தற்போது சென்னையில் இருக்கிறார். சென்னையில் ஒரு பொதுக்கூட்டத்தில் உரையாற்றி கொண்டிருக்கின்றார். அவர் பல்வேறு கூட்டணி கட்சி தலைவர்களோடு பேசுவாரா, சந்திப்பாரா, கூட்டணி அமைப்பதற்கான முயற்சிகள் ஏதேனும் எடுக்கப்படுமா, பாஜகவுடன் யாரெல்லாம் சேர்வார்கள், அதற்கான அடித்தளம் அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கா, அப்படி பல்வேறு விஷயங்களை பேச இருக்கின்றோம். நம்மோடு இணைந்திருக்கின்ற விருந்தினர்களை தற்போது வரவேற்கலாம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த பாலபாரதி அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த திரு GK நாகராஜ் அவர்கள், அரசியல் விமர்சகர்கள் திரு சுப்பிரமணியன் மற்றும் கலை அவர்கள், ஊடகவியலாளர் திரு இந்திரகுமார் தேரடி அவர்கள் இணைந்திருக்கின்ற விருந்தினர் அனைவருக்கும் வணக்கம். திருமிகு பாலபாரதி, உங்கள்கிட்ட இருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு கூட்டணி அமைப்பது என்பது இறுதி நேரம் வரைக்கும் பல்வேறு மாறுதல்கள் இதெல்லாம் கடந்த காலத்தில் நாம் பார்த்துருக்குறோம். ஆனால் கடந்த 1-2 தேர்தல்களாக ஒரு சுமூகமாக ஏற்கனவே ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு முன்னாலே ஒரு கூட்டணி இவர்கள்லாம் இங்கே போவாங்க என்று கணிக்கக்கூடிய அளவில் இருந்திருக்குது. தற்போது கூட திமுக கூட்டணி அப்படியாக தான் இருக்கின்றது. கிட்டத்தட்ட ஒரு செட்டில்டான சூழ்நிலை இருக்கின்றது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவிற்கான கூட்டணி எப்படி அமையும் என்கின்ற ஒரு குழப்பம் தொடர்ச்சியாக நீடித்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலை. அவங்க தனித்தனியாக தான் போட்டிடுறாங்கன்றதை எடப்பாடி பழனிசாமி உறுதிப்படுத்தியிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் பாஜகவுடன் கூட்டணி சேர்வதில் அரசியல் கட்சிகளுக்கு ஒரு தயக்கம் இல்லாமல் நாங்கள் தீண்டத்தகாத கட்சி இல்லை என்றதை ப்ரூவ் பண்ணி நாங்கள் ஒரு பெரிய கூட்டணி அமைச்சு வெற்றி பெற்றெல்லாம் காட்டியிருக்கோம். அதனால எங்களோட போவதற்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்ன சூழ்நிலையில் அப்படி பல கட்சிகள் இப்போ போறதற்கு தயாராகிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி ஆகலைன்னா அதற்கான காரணங்கள் என்னவாக இருக்கும்? தமிழ்நாட்டில் பாஜக அதோட கூட்டணி வைத்துக் கொள்வதற்கு அதிமுக ரொம்ப உறுதிபட தெரிவிச்சிருக்காங்க. நாங்கள் இனி பாஜகவோடு அணி சேருவதற்கு இல்லை அப்படின்னு ரொம்ப தெள்ள தெளிவாக அறிவிச்சிட்டாங்க. இன்னும் பல்வகையான வார்த்தை மோதல்கள், சண்டைகள், சச்சரவுகள், கடுமையான விமர்சனங்கள் எல்லாமே வந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்த சூழ்நிலையில தான் இன்னைக்கு தேசிய தலைவர், பாஜகவினுடைய தேசிய தலைவர் JP நட்டா அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அநேகமாக அவருடைய வருகை கூட இப்போ பொதுக்கூட்டத்தை, அதாவது அந்த நடைப்பயணத்தை துவக்கி வச்சுட்டு நேராக பொதுக்கூட்டத்துக்கு போவது, அப்புறம் இருக்கக்கூடிய கட்சிகளை சந்திப்பது அப்படின்னு தான் அவருடைய நிகழ்ச்சி நிரல் குறித்து ஊடகங்கள் சொல்லி வருது. ஆகவே அதிமுக இந்த கூட்டணிக்குள் வராது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிற சில உதிரி கட்சிகள் 1-2 இணைக்கலாம் அப்படின்னு பாஜக ஒரு கனவுல இருக்கு. இப்ப ஏன் பாஜக தமிழ்நாட்டில் நிச்சயமாக அது தனிமைப்பட்டு போய் தான் இருக்கு. என்னதான் பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் நடைப்பயணம், பொதுமக்கள் ஆதரவு, அப்படி இப்படின்னு செய்திகளை பரப்பி கொண்டிருந்தாலும் பாஜக தனிமைப்பட்டு போய் தான் இருக்கு. அதுக்கு அடிப்படையாக காரணம் கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியும் சரி, அதற்கு முந்தைய பாஜக ஆட்சியும் சரி, தமிழ்நாடு மட்டுமல்ல இந்திய நாட்டு மக்களினுடைய அனைத்து தரப்பு மக்களுக்கும் அதனுடைய பொருளாதார கொள்கைகள் என்பது, நடவடிக்கைகள் என்பது மிக மிக மோசமாக இருந்திருக்கு. அதற்கு உதாரணம் விலைவாசி உயர்வு தான். ஒரு மனிதர்களுக்கு தேவையான அத்தியாவசிய உணவுப் பொருட்களினுடைய பணவீக்கமே 10% இருக்கிறது. அப்போ பெட்ரோல், டீசல், கேஸ் சிலிண்டர் விலை இதெல்லாம் எப்படி உயர்ந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம். அப்போ அது மட்டுமல்ல, ஒரு நாடாளுமன்ற ஜனநாயகத்தையே ஒரு கேலிக்குரியதாக இந்த காலகட்டத்தில் மாத்திருக்கு.
இப்போ அதனுடைய சபை கூட்டம் என்பது முடிந்தது. பிரதமர் அவர்களும் உரையாற்றிருக்கிறாங்க, எதிர்கட்சியினுடைய உறுப்பினர்கள் தலைவர்கள் எல்லாம் உரையாற்றிருக்காங்க. நம்ம கவனிச்சோம். 1952க்கு பிற்பாடு நடந்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற ராஜ்யசபா கூட்டங்களினுடைய வேலை நாட்கள் இந்த பாஜக ஆட்சியில் தான் மிக மிக குறைவாக நடந்திருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். இன்னும் சொல்ல போனால் இந்த கூட்டத்தொடர் 17வது நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முடிகிற வரைக்கும் கூட ஒரு எதிர்கட்சியிலிருந்து ஜனநாயக பூர்வமாக ஒரு துணை சபாநாயகர், அது ஒரு பெரிய பதவி இல்லை, ஒரு சபாநாயகர் ஒரு அவருடைய அத்தியாவசியமான தேவைக்கு வெளியில் செல்கிற பொழுது அந்த சபையை நடத்துவதற்கு எதிர்கட்சியிலிருந்து ஒரு துணை சபாநாயகர் எடுப்பது என்பது மரபு. அந்த மரபையே மதிக்காமல் அதை காலில் போட்டு மிதித்து கடைசி வரைக்கும் எதிர்கட்சியிலிருந்து ஒரு துணை சபாநாயகர் நீங்க சொல்றதுல இருந்து கிட்டத்தட்ட 2 விஷயங்கள் புரிஞ்சுக்கிறேன். ஒரு நிர்வாக ரீதியாக பாஜக வந்து ரொம்ப மோசமான நிர்வாகத்தை கொடுத்திருக்குன்ற குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. பொருளாதாரம் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு, பணவீக்கம் அதிகமா இருக்குன்ற குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. அதனால பெரிய அளவுல கூட்டணி சேர்வதற்கு கட்சிகள் தயாராக இல்லை, சிறிய சிறிய கட்சிகள் தான் அவர்களோட சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கு, அவர்களை ஈர்ப்பதற்கு தான் ஜே பி நட்டாவின் பயணம் இன்று அப்படின்ற ஒரு புள்ளியில உங்களுடைய விவாதத்தை நான் முதற்கட்டமா பார்க்கிறேன். திரு ஜி கே நாகராஜ், பாலபாரதி அவர்கள் சொல்றதின் தொடர்ச்சியாக ஒருவேளை கூட்டணி கட்சிகளை கட்டமைப்பது, அவர்களை ஒன்று சேர்ப்பது அப்படின்னா பாஜகவுடன் ஒருவேளை இணக்கம் காட்டுவதற்காக தொடர்ச்சியாக பேசிக்கொண்டிருக்கிற ஓ பன்னீர்செல்வமோ டிடிவி தினகரன் போன்றவர்களோ அவர்கள் ஏன் அவர் ஜே பி நட்டா இன்று சந்திக்கல, அவர் வந்து விமான நிலையத்தில் வரவேற்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தல அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஒருவேளை ஓ பன்னீர்செல்வத்தையோ டிடிவி தினகரனையோ சந்தித்து விட்டால் அதிமுகவுடன் கூட்டணி வாய்ப்பு இல்லை என்று ஆயிடும். எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமா சொல்லிட்டாரு, ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் எங்களோட வரப்போறது இல்லைன்ட்டு. அப்போ இன்னும் அதிமுகவுடனான கூட்டணிக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற எதிர்பார்ப்பு பாஜக இருக்கா? முதல்ல எங்களுடைய நட்டாஜியோட பயணம் இது எங்களுடைய 200வது தொகுதி நடைப்பயணம். எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தொடர்ச்சியா தமிழ்நாட்டுக்கு 234 தொகுதி நடைபயணம் போறாங்க. அதுல 200வது தொகுதியுடைய நடைபயணம் என்று அந்த நடைபயணத்தில் கலந்து கொள்வதற்காக இன்னைக்கு நட்டாஜி அவர்கள் இன்னைக்கு சென்னை வந்திருக்காங்க. மத்தியானம் ஒரு கூட்டம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. எல்லா தொகுதியில் இருக்கிற பொறுப்பாளர்கள், தேர்தல் பொறுப்பாளர்களுடைய கூட்டம் இருந்தது. பட் 2-3 முறை அவருடைய வருகை நேரம் மாற்றி போனதுனால அவர் நேரடியாக அங்க போய் கலந்துருக்காங்க. ஆக இந்த பயணத்தின் நோக்கம் அப்படிங்கிறது முழுமையாக ஒரு தொகுதியில கலந்து கொள்வதற்காக, பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக நட்டாஜி அவர்கள் இன்னைக்கு மாநில தேசிய தலைவர்கள் வந்திருக்காங்க. முதல்ல அதை நான் இன்னைக்கு கருத்து பதிவு பண்றேன். 2வது, பாலபாரதி அவர்கள் சொன்னாங்க பொருளாதாரம் மோசமா இருக்குது, மரியாதை தர்றதில்லை. அதாவதுங்க இன்னைக்கு ஒரு வலுவான பொருளாதாரமாக, அதாவது 11வது இடத்தில் இருந்த பொருளாதாரம் 5ஆம் இடத்திற்கு 4 டிரில்லியன் 4 லட்சம் கோடி பொருளாதார மையமாக வர்த்தகத்தை நம்முடைய இந்திய தேசம் தொற்றிருக்கிறது. இன்றும் அது 3ஆம் இடத்தை நோக்கி 2030 போங்கிற ஒரு கருத்து கணிப்பும் இருக்கிறது. மிக ஆதாரமாக இன்னைக்கு எந்த அளவுக்கு இந்தியா வலுவாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு பல ஆதாரங்களை தொடர்ச்சியா கொடுத்துட்டு இருக்கு. 3ஆவதா இவங்க சொன்னது நிதி நிலைமை குறித்து சொன்னாங்க, இன்ஃபிளேஷன் குறித்து சொன்னாங்க. சிதம்பரம் அவர்களே பாராட்டி இருக்காங்க. இன்னைக்கு வங்கியுடைய ஸ்திரத்தன்மை, எந்த அளவுக்கு வங்கிகள் லாபகரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது, எந்த அளவுக்கு ஏற்றுமதி அதிகரித்து இறக்குமதி குறைந்திருக்கிறது, ஜிடிபி 7.2% எப்படி தொற்று இருக்கிறது, உலகத்தில் நம்பர் 1 ஜிடிபி இன்னைக்கு அந்த அளவுக்கு நீ பொருளாதாரம் இல்ல திரு நாகராஜ், உலகத்துல நம்பர் 1 ஜிடிபின்னு எந்த கணக்குல சொல்றீங்க? 7.2% தொற்றுக்கணும். நாம ஜிடிபி growth ரேட்ல வந்து மேஜர் எக்கனாமில ஜிடிபி growth ரேட் வந்து 7.2, அதுல நம்பர் 1 சொல்றீங்களா? ஆமா, நாம் இருக்கிற இன்றைய நிலைமையில இந்த இக்கட்டான கொரோனா பொருளாதார தடை எல்லாம் மற்ற நாடுகள் எல்லாம் திணறுகின்ற பொழுது சரி வேகமாக வளர்ற பொருளாதாரம், மேஜர் எக்கனாமில வேகமாக வளர்ற பொருளாதாரம் சொல்றீங்க. இன்னொன்னு, ப. சிதம்பரம் பாராட்டினார்னு சொன்னீங்களே, பணவீக்கம் இல்லைன்னு சொல்லி ப. சிதம்பரம் பாராட்டினார்னு சொன்னீங்களா, எதை சொல்றீங்க? பணவீக்கம் இல்ல, அதாவது நீங்க சொல்றீங்க அந்த வளர்ச்சிக்கு ஸ்திரத்தன்மைங்கிறோம் இல்லையா, அது வங்கிகளுடைய ஸ்திரத்தன்மை, ஏற்றுமதியுடைய அது பணவீக்கத்தினுடைய அந்த கட்டுப்பாடு, இது எல்லாம் ஏன்னா அவரு ஆட்சியில் இருந்தப்ப கூட 2% இரட்டை இலக்கத்துல போச்சு.
ஆனா 5.5 5.6 இந்த அளவுக்கு ஒரு மிக திறமையாக நீங்க இன்னும் உள்ள டீப்பா போகணும். எப்படி எல்லாம் வங்கியை கட்டமைச்சாங்க அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா இந்த அளவுக்கு இந்த நாட்டை யாராலும் கட்டமைக்க முடியாது. அந்த அளவுக்கு கட்டமைச்சு கொண்டு போறாங்க. 10 ஆண்டு காலத்துல செய்யப்பட்ட வளர்ச்சி பணிகள் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. அதை நான் இங்க பதிவு செய்ய வீரன். இன்னொன்னு, கூட்டணி குறித்து எல்லாரும் கவலைப்படுறாங்க. அதுவும் குறிப்பா எங்களுடைய பாஜக கூட்டணி குறித்து தமிழ்நாட்டுல பலருக்கு கவலை. நாங்க கவலைப்படுறோமோ இல்லையோ, ரொம்ப அதிகமா கவலைப்படுறது திமுகவும் கம்யூனிஸ்டுகளும் மற்ற கட்சிகளும், குறிப்பா ஊடகங்கள் கூட. 2 விஷயம் நான் வச்சுக்கிறோம். இன்றைக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. கூட்டணிங்கிறது நாங்க எப்பொழுதும் மக்களோட தான் வச்சிருக்கோம். தேசிய கூட்டணி அமைச்சிருக்கிறோம். பல பேர் போனாங்க, பல பேர் வந்தாங்க. இப்ப சமீபத்தில் நிதிஷ்குமார் இந்திய கூட்டணியை கட்டமைக்கிறதுக்கு முக்கிய காரணமா இருந்தவர் அங்க போயிட்டு திரும்பி வந்துட்டார். ஏன்னா அவரே சொல்றாரு அந்த கூட்டணியில ஒண்ணும் இல்ல, நோக்கம் இல்ல. நோக்கம் என்ன? ஒரே நோக்கம், மோடிஜி ஆகாது, மோடிஜி நாட்டை ஆளக்கூடாது. வேற என்ன காரணம்? வேற ஏதாவது பொது பார்வை இருக்குதா? இல்ல, அதற்கான காரணங்கள் தான் பாலபாரதி ஏற்கனவே முதற்கட்டத்திலே குறிப்பிடுறாங்கல்ல. ஒரு ஜனநாயக தன்மை இல்ல. ஒரு பார்லிமெண்ட் முடிஞ்சு போச்சு, 17வது பாராளுமன்றம் முடிஞ்சிருச்சு. அதுல ஒரு துணை சபாநாயகன்ற ஒரு பொறுப்பை நீங்க நியமிக்க கூட முடியல. ஒரு எதிர்கட்சிகளுக்கு வாய்ப்பு இல்லை. எதிர்கட்சிகளின் கேள்விகள் 300 கேள்விகள் டெலீட் பண்ணியிருக்கிறாங்க. எதிர்கட்சிகள் கொடுத்த நோட்டீஸ்ல இது வரைக்கும் இந்த பார்லிமெண்ட்ல ஒரு வருஷமா ஒரு டிஸ்கஷன் கூட நடத்தல, அதை எதையுமே ஏத்துக்கல. இப்படி தொடர்ச்சியாக அவர்கள் சொல்றாங்க. இருக்கிறதுலே கம்மி நாட்கள் இயங்கிய பார்லிமெண்ட், பேச முடியல, விவாதிக்க முடியல, விவாதிக்காமல் அனுமதிக்கப்பட்ட மசோதாக்கள் அதிகம் அப்படின்னு பல விவரங்கள் கொடுக்குறாங்களே. பாலபாரதி அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க ஒரு காலத்துல மேற்கு வங்கத்தை, வெஸ்ட் பெங்கால பயங்கரமா ஒரு பவரோட ரொம்ப தொடர்ச்சியா ஜோதிபா சவர்ல ஆண்டு கொண்டிருந்தாங்க. இன்னைக்கு எங்க போச்சு உங்களுடைய கட்சி? கம்யூனிஸ்ட் எங்க போச்சு? எங்க இருக்கு உங்க கம்யூனிஸ்ட் கட்சி? சிறத்தன்மை கொள்கையோட நீங்க இருந்திருந்தீங்கன்னா, இந்த நாட்டின் வளர்ச்சிக்காக இருந்திருந்தா, 2 சீட்டு இடம் பிடித்த பாஜக இன்னைக்கு 300 சீட்டுகளை பெற்று இன்னைக்கு சிறத்தன்மையோடு ஆட்சி அமைத்திருக்கிறது. ஏன் கம்யூனிஸ்டால முடியல? ஏன் காங்கிரஸ் இல்ல? இந்த நிலைமை நாளைக்கு பாஜக வராதா திரு நாகராஜ்? அசூர பலத்தோட இருந்த கம்யூனிஸ்டுகள் காணாம போயிடுச்சு நீங்க சொல்றீங்களா? மேற்கு வங்கத்துல அதே நிலைமை பாஜகவுக்கு வராதா? நாம் நம் சரியான நடைமுறை பின்பற்றணும்ல, சரியான நிர்வாகம், ஜனநாயகம் இதெல்லாம் காப்பாத்தலன்னா நாளைக்கு பாஜகவுக்கு இந்த நிலைமை வராதா? எங்க மோடிஜி அவர்கள் ரொம்ப சரியா சொன்னாங்க. பாஜகவை வீழ்த்துவது என்பது கடினம் அல்ல. நீங்க பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்றால் பாஜகவை விட சிறப்பாக செயல்பட வேண்டும். நீங்க 5 மாநில தேர்தலில் நாங்க கொடுத்த வாக்குறுதிகள் எதையும் நாங்க பொய்யான வாக்குறுதியை சொல்லல, சொல்லித்தான் ஓட்டு கேட்டோம். சிஏ சொன்னோம், இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுவோம்னு சொன்னோம். அயோத்தி ராமன் கோயில் கட்டுவோம், தேர்தல் வாக்குறுதி கட்டணும். ஆர்டிகல் 370 சொன்னா எடுத்தோம். நீங்க இதெல்லாம் சொல்லிட்டு பண்றோம். நாங்க சொல்லாத விஷயங்களை எதையும் பண்ணல. எங்களுடைய தேர்தல் வாக்குறுதி எடுத்து பாருங்க, இருக்கும். சொன்னதே செய்யறோம். எங்களுடைய கூட்டணி பத்தி எங்களை விட கவலைப்படுற ஒன்னே நான் கேட்கிறோம், நாங்க தமிழ்நாட்டுல எங்களுக்கு கூட்டணி வலுவா அமைப்போம். அதுக்கான காரணங்கள் அடுத்த கட்டமா நான் பதிவு செய்யறேன். இங்க வேற ஏதாவது கேள்வி இருந்தா நீங்க என்ன கேட்கலாம். சரி, நீங்க பல்வேறு விஷயங்களை சொல்றதுதான் செய்றீங்கன்றத சொல்றீங்க திரு இந்திரகுமார். பல்வேறு விஷயங்களை பாஜக ஜி.கே. நாகராஜ் சொல்றது போல சொல்லிட்டு தான் செய்யறாங்க. அவங்க எதுவும் சொல்லாததை செய்யல. அப்படி இருக்கும் பொழுது அதை சொல்றதுக்கு தான் மக்கள் வாக்களிக்கிறாங்க. ஒரு நல்ல சரியான நிர்வாகம், ஆட்சி நிர்வாகம் தான் கூட்டணின்றது பொறுமையா அமையும் அப்படின்றது. இல்லை, கூட்டணி அப்படின்றது பொறுமையாக அமைகிறது அப்படின்றதுல எந்த சிக்கலும் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் என்டிஏ அப்படின்ற கூட்டணி எங்கேயுமே இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபி தனியாக இருக்கிறது. அவர்களோடு கூட இருக்கிறவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கு ஜேபி நட்டா அவர்கள் வந்திருக்கும் பொழுது மேடையில் இருந்தவர்கள் ஐஜேகே திரு ரவி பச்சமுத்து, புதிய நீதி கட்சி திரு ஏசி சண்முகம், அப்புறம் தேவநாதன் யாதவ். இந்த 3 பேர் தான். அது போக ஜான் பாண்டியன் விமான நிலையத்தில் போய் பார்த்துருக்கிறாரு. கூட்டணி உறுதி அப்படின்னு சொன்னா பன்னீர்செல்வம் கூட மேடையில் இல்லை. கூட்டணி கிட்டத்தட்ட உறுதியாக போகிறதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்த டிடிவி தினகரன் கூட மேடையில் இல்ல. அவங்க எல்லாம் ஒருவேளை இவர்களே திட்டமிட்டு தவிர்த்திருக்காங்களான்ற கேள்வி இருக்குல்ல. இல்ல, திட்டமிட்டு ஓபிஎஸோடு இருந்தா அதிமுக கதவு மூடிடுச்சுன்னு தான் அர்த்தம். இல்ல, ஓபிஎஸ் வந்தாலும் வராட்டியும் ஜேபி நட்டா வர்றதுக்கு பல மணி நேரங்கள் முன்னாடியே இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திட்டவட்டமா தெரிவிச்சு சொல்லிட்டாரு, பாஜகவோடு நீ எந்த காலத்திலும் கூட்டணி இல்ல, திரும்ப திரும்ப அந்த கேள்வி கேட்காதீங்க அப்படின்னு. நட்டா வருகிறார் அப்படின்னு அறிவிக்கப்பட்ட பிறகு அவர் சொல்லி இருக்கிறாரு எந்த விதமான கூட்டணியும் இல்லைன்னு. அப்போ there is no space for NDA here. இங்க முழுக்க முழுக்க மறுபடியும் திமுக கூட்டணி வெர்சஸ் அதிமுக கூட்டணி அப்படின்னு தான் இது போக போகுது. அவர் ஜிடிபி growth ரேட்டை பத்தி சொன்னார். ஜிடிபி growth ரேட்ல இந்தியா உலகத்திலேயே மிகப்பெரிய பொருளாதார நாடாக இருக்கிறது அப்படின்னு. ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் ஜப்பானுடைய growth ரேட் எடுத்து பார்த்தீங்க, ஆனுவல் ஜிடிபி growth ரேட் நான் சொல்றது,
ஜப்பானுடைய ஆனுவல் ஜிடிபி growth ரேட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 0.6% தான் இருக்கும். யூஎஸ்னுடைய இது எடுத்து பார்த்தீங்கன்னா 0.5% இருக்கும். பிரான்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 1.5% இருக்கும். சைனாவை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 1.2% என்னவோ இருக்கும். இப்போ இவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய பொருளாதார நிலை எங்க இருக்கிறது, அதிலிருந்து எவ்வளவு தூரம் போயிருக்கிறாங்க அப்படின்றது தான் ஆனுவல் ஜிடிபி growth ரேட். அவங்க இருப்பதிலேயே உச்சகட்டத்தில் இருக்கிறார்கள். அங்கிருந்து 1% 0.5%ன்றது மிகப்பெரிய லீப் அவங்களுக்கு. ஆனா இந்தியா இப்போது இருக்கக்கூடிய இடத்திலிருந்து 6.5%, 7%, 8%ன்றதை வச்சு சீனாவின் பொருளாதாரத்தோடையோ ஜப்பானின் பொருளாதாரத்தையோ ஒப்பிடுறது வந்து அறிவுக்கு புறம்பான செயல். அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய தரவு அல்ல. அப்போ அந்த அடிப்படையில் இந்தியா வந்து முதல் பொருளாதாரமாக இருக்கிறது அப்படின்னு திரு நாகராஜ் அவர்கள் சொன்னது பொய். இல்ல ஒரு இதுல மேஜர் எக்கானமி பெரிய பொருளாதாரங்கள்ல வேகமாக வளர்ச்சி அப்படின்ற ஒரு புள்ளி விவரத்துல சொல்றேன். நீங்க சொல்ற எந்த விதமான இல்ல நீங்க சொல்றது ஒத்துக்கிறேன். 1000 ரூபாய் வச்சுட்டு அதுல இருந்து நம்ம 10% உயர்றதற்கும் ₹1 வச்சு இன்னொரு ₹1 சம்பாதிக்கிறது 100% உயரும். அந்த கணக்கு நீங்க சொல்ற கணக்கு புரியுது. இருந்தாலும் அவர் சொல்றது ஃபேக்சுவலா கரெக்ட் தானே? இல்ல வேகமாக வளரக்கூடிய பொருளாதாரம் ஃபேக்சுவலா அப்படி எந்த லிஸ்டிங்கும் கிடையாது. ஃபேக்சுவலா வந்து அப்படி ஐஎம்எஃப் வந்து ஆனுவலி ஜிடிபியை வச்சுக்கிட்டு எந்த விதமான லிஸ்டிங்கும் தனியா போடுறது கிடையாது. இந்தியாவினுடைய பொருளாதாரம் அப்படின்றது பல்வேறு கட்டங்களில் தேக்க நிலையை அடைந்திருக்கிறது. பல்வேறு இடங்கள்ல மக்களினுடைய கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்றது மாறி இருக்கிறது. பல்வேறு இடங்கள்ல மக்களுடைய அஃபோர்டபிலிட்டி அப்படின்றது மாறி இருக்கிறது. அந்த பொருளாதார டிபேட்டுக்குள்ள போகிறோம் அப்படின்னா அது நீண்ட ஒரு விவாதமாக போய்கொண்டே இருக்கும். இப்போ இவங்க சொல்றதையெல்லாம் நாங்க செஞ்சுட்டு இருக்கிறோம், அதனால மக்கள் வாக்களிக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? சொன்னதை செஞ்சுட்டீங்கல்ல. 370 அபராகேஷன் சொன்னீங்க, செஞ்சுட்டீங்க. ராம் மந்திர் சொன்னீங்க, செஞ்சுட்டீங்க. ஆனா ஏன் கர்நாடகால தோத்து போனீங்க, ஏன் தெலுங்கானால தோத்து போனீங்க? அங்க உங்களை நம்பி மக்கள் வாக்களித்தார்களா? வாக்களிக்கவில்லையே. நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிக்கிறது வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது நாடாளுமன்ற தேர்தல் நடந்ததற்கு பிறகுதான் தெரியும். உண்மையிலேயே சொன்னதற்காக மக்கள் ஆதரித்து விட்டார்கள் அப்படின்னா 534 தொகுதியிலும் ஜெயிச்சிருக்கணும். 400 தொகுதின்னு சொல்லி கொண்டிருந்த மோடி இப்ப திடீர்னு 370 நம்பரை மாத்தி இருக்கிறாரு. நேத்து இல்ல 370 தான் சொன்னார். பிஜேபி பார்லிமெண்ட்ல 400 சொன்னார்ல. 400 தேசிய ஜனநாயக கூட்டணி 400 அப்படின்றத ஒரு கவுண்டா தான் சொன்னாரு. என்டிஏவா பிஜேபி அப்படின்னு சொல்லல. இப்போ ஒரு என்டிஏ 400னாரு, பிஜேபி இப்போ தெளிவுபடுத்தி இருக்கிறாரு. 370 பிஜேபி தனிப்பட்ட வகையில வந்து ஜெயிக்க போகிறது அப்படின்றத தெளிவுபடுத்தி இருக்கிறாரு. எங்க ஜெயிக்க போகிறது அப்படின்றது குறித்து எந்த விதமான திட்டவட்டமும் இப்போது வரைக்கும் கிடையாது. இந்த சதர்ன் பெல்ட்ல வந்து கிட்டத்தட்ட 150 160 தொகுதிகள் இருக்கு. இந்த 160 தொகுதிகளில் அவங்களுக்கு ஸ்கோப் உள்ள தொகுதிகள் அப்படின்னா விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் கூட இல்லை. இன்னொன்னு, நார்த் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய தொகுதிகளுடைய நிலவரம் இப்போது வரைக்கும் கண்ணுக்கு தெரியவில்லை. வெஸ்ட் பெங்கால்ல இருக்கக்கூடிய நிலவரம் ஒண்ணும் இல்லை. உத்தரப்பிரதேசத்துல கூட்டணி மாறி இருக்கிறது, அங்க என்ன நிலவரம் அப்படின்றது தெரியாது. அப்போ ஏதோ ஒரு பத்திரிகையை வைத்துக்கொண்டு அதுல வந்து ஒப்பீனியன் போல்ஸ் ஃப்ளோட் பண்றது மூலமாவே மட்டும் வந்து விடாது எந்த நம்பரும். இவங்க சொன்னதையெல்லாம் செஞ்சுட்டாங்க அப்படின்றதுக்காண்டி ஓட்டு போட்டாங்கன்னா இவங்க சொல்லாம செஞ்ச பல விஷயங்களுக்காக மக்கள் இவங்களை நிராகரிப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. சொல்லாம என்னென்னலாம் செஞ்சிருக்காங்க? மௌலானா அபுல் கலாம் ஆசாத் ஃபெல்லோஷிப் ப்ரோக்ராம் வந்து கட் பண்ணியிருக்கிறாங்க. இது அங்க இருக்கு இந்தியா முழுவதும் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்களை, இஸ்லாமிய சகோதரர்களை நேரடியாக பாதிக்கக்கூடியது. அதனால பாதிக்கப்பட்டவங்க வாக்களிக்க போறாங்களா? நேஷனல் ஃபெல்லோஷிப் ஃபார் ஓபிசி 6 மாசமா வரல. நேஷனல் ஃபெல்லோஷிப் ஃபார் எஸ்சி அண்ட் எஸ்டி 6 மாசமா வரல. இந்த ஃபெல்லோஷிப் ப்ரோக்ராம்ஸ், குறிப்பா மௌலானா அபுல் கலாம் ஆசாத் ஃபெல்லோஷிப் ப்ரோக்ராம்ஸ்க்கு எல்லாம் ஒதுக்கப்பட்ட நிதியை முறையான வகையில் இன்வெஸ்ட் பண்ணலன்றதுனால பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய சிஏஜி ஆடிட் ரிப்போர்ட்டே சொல்லுகிறது. அதே போல இன்னும் எத்தனையோ துறைகள் வரிசையா இருக்கிறது. நாடாளுமன்றத்தில் இவங்க நிறைவேற்றிய பாரத நியாய சங்கீதா, பாரதிய சாட்சிய சங்கீதா அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் பண்ணி இந்தியாவுடைய சட்டங்களை எல்லாம் மாற்றி அமைக்க போறதா பேசிட்டு இருக்காங்க இல்லையா? இது அவங்க சொல்லியது கிடையாது. இவங்க சொன்னது யூனிஃபார்ம் சிவில் கோடு கொண்டு வரட்டுமே. யூனிஃபார்ம் சிவில் கோடுன்னு ஒண்ணு இன்னைக்கு உத்தரகாண்ட்ல கொண்டு வந்திருக்கிறாங்க. கொண்டு வந்த மறுநாளே அந்த மாநிலம் பற்றி எரிகிறது. அங்க இருக்கக்கூடிய மசூதிகளை போய் இடிக்கிறாங்க. கேட்டா என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆக்கிரமிப்புன்னு சொல்றாங்க. அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய பள்ளிக்கூடங்களை இடித்து தள்ளி இருக்கிறார்கள். அதை எதிர்த்து சகோதரர்கள் போராட்டத்தில் குதித்திருக்கிறார்கள். அப்போ இந்த மாதிரியான சமூக பதற்றத்தை உருவாக்கக்கூடிய விஷயங்களுக்காக பாஜகவை மக்கள் புறக்கணிப்பார்கள் இல்லையா? சொன்னதை செஞ்சுட்டாங்க, சொல்லாம செஞ்ச இந்த விஷயங்களுக்கு எல்லாம் புறக்கணிக்க தானே போறாங்க. இதற்கான எதிர்வினை இருக்குன்றது சொல்லுங்க திரு சுப்பிரமணியன். பல்வேறு இடங்கள்ல மக்கள் வந்து இன்னல்களுக்குள்ளாக இருக்கிறாங்க, நெருக்கடியில் இருக்காங்க, பிரச்சனையில் இருக்காங்க. பொருளாதாரம்ன்றது நீங்க சொல்ற ஜிடிபி கணக்குகள் வந்து சாமானியனுக்கு இல்லை. பாலபாரதி அவர்கள் சொல்றது நம்மளுடைய அன்றாடம் விலைவாசி ஏறி இருக்குது, அரிசி பருப்பு இதெல்லாம் விலை ஏறி இருக்குது. நீங்க சொல்லக்கூடிய ஜிடிபி கணக்கு இன்னைக்கு ஜேபி நட்டாவும் இன்னைக்கு சென்னையில் வந்து அதை பேசுறாரு, ஜிடிபி பேசுறாரு. ஆனால் சாமானியனுக்கு என்ன இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி வரும். ஒரே ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். ஐயா பிஜேபி சார்ந்த நிர்வாகி அவர் என்ன சொன்னார்னா 7.2% வந்து அதுதான் ஹையஸ்ட் க்ரோத்துன்னு சொன்னார். அவர் வந்து
அதாவது ஆன் ஆவரேஜ் வேர்ல்டு வந்து 3% க்ரோ ஆகிறாங்க. எல்லாருக்கும் தெரியும் பேஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இருந்தாலும் கிளாரிஃபை பண்ணுறேன், 4% வந்து சைனா க்ரோ ஆகும்போது, 2% யூஎஸ் க்ரோ ஆகும்போது, இந்தியா வந்து கண்டினியூஸாக ஒரு 3 வருடங்களாக கொரோனாக்கு அப்புறம் 7.2% க்ரோ ஆகிட்டு இருக்கும். அதுதான் அவர் பதிவு பண்ண விரும்பினார். அவர் இன்னொன்று அப்சல்யூட் நம்பர் பேஸ் வேற. கரெக்ட் பேஸ் வேற. ஒரு நம்ம கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா யூபிஏ அரசாங்கத்தில் தான் போகணும். யூபிஏ அரசாங்கம் 2004 வரும்போது $0.7 ட்ரில்லியன், அதாவது $700 பில்லியன் இருந்தாங்க. அவங்க விட்டுட்டு போகும்போது 2014 $1.7 ட்ரில்லியன், அதாவது $1 ட்ரில்லியன் 10 வருடத்தில் வந்து அவங்க உயர்த்தினார்கள். வருஷத்துக்கு எவ்வளோ? $100 பில்லியன். ஸோ 2014 1.7 வந்தது, இப்போ வந்து $3.77 ட்ரில்லியன் இருக்குது. அப்போது $2 ட்ரில்லியன் ஏறி இருக்குது. ஸோ 10 வருஷம் வச்சுப்போம், 9 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் வச்சுப்போம் ரவுண்ட் ஆஃப் பண்ணி. அப்போ $200 பில்லியன் ஏறி இருக்குது வருஷத்திற்கு. பி சிதம்பரம் என்ன சொல்லுவாரா, நீ உட்காந்துனே இருந்தால் வந்து ஜிடிபி ஏறிடுன்னுவார். உட்காந்துனே இருந்தால் 100 தானே ஏறி இருக்கணும், $200 பில்லியன் ஏறி இருக்கு இல்லையா வருஷத்திற்கு. அவர் சொன்னபடி பார்த்தீங்கன்னா 1.7 2.7 தானே ஆயிருக்கணும். எப்படி 3.77? அதுதான் நீங்க சொல்ற கணக்கு. நான் பர்சன்டேஜ்ல போல. பர்சன்டேஜ் நீங்க என்ன சொல்றீங்கன்னா ஜிடிபி எடுக்கிற விதம் தப்புனுங்க. நான் வந்து பணம் பேங்க்ல இருக்கிற பணத்தை சொல்றேன் உங்களுக்கு. 3.77 கையில் இருக்கல. இன்னைக்கு 1.77 3.77 ஏறினது $2 ட்ரில்லியன் 10 வருடங்களை ஏறி இருக்குன்னா $200 பில்லியன். அதான் வேற மாதிரி நான் இதை கொஞ்சம் பேச விரும்புறேன். பொருளாதாரம் நிறைய பேசியிருக்கோம். நீங்க சொல்றீங்க 5வது பெரிய பொருளாதாரம் ஜிடிபி கணக்குல மாற்று கருத்து இல்ல. நீங்க சொல்ற மாதிரி 10 வருஷத்துல நம்மளோட ஜிடிபி எவ்வளவு ஏறி இருக்கு இல்லைன்னு சொல்லல, வேகமா வளருது. இதெல்லாம் இருந்தால் கூட சாமானிய மக்களின் நிலைமை என்ன? அதான் பாலபாரதி கேட்கறாங்க. கண்டிப்பா அரிசி பருப்பு விலை என்னவா இருக்கு? கொஞ்ச நாளைக்கு முன்னால வரைக்கும் $50 இருந்தது, இன்னைக்கு $70 ஆயிடுச்சு ஒரு கிலோ அரிசி. நல்ல அரிசி சாப்பிடணும்னா $70 $75 நம்ம சமாளிப்பதற்காக தான் பாரத் ரைஸ்ன்னு சொல்லிட்டு $29 பெர் கேஜி வந்து அரசாங்கமே வந்து ப்ரொக்யூர் பண்ணி மக்களுக்கு கொடுத்து விலைவாசி கண்ட்ரோல் பண்றாங்க. அதாவது 630 நாட்களுக்கு மேலாக பெட்ரோல் டீசல் விலை ஏறலை. ஓகே, பிகாஸ் அவங்க வந்து அவங்களே ப்ரொக்யூர் பண்ணி அதற்காக கண்ட்ரோல் பண்ணினால தான் இன்ஃப்ளேஷன் வந்து சிங்கிள் டிஜிட்டில் இருக்குது. இது முன்னாடி யூபிஐ இருக்கும்போது டபுள் டிஜிட்டில் இருந்தது. 8.8 ஆன் ஆவரேஜ் ஃபார் 10 years. இப்போ வந்து ஆன் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 5%. அதாவது தனிநபர் வருமானம் உயர்ந்து இருக்கிறதா? நான் சொல்லலை, தங்கம் தென்னரசு சொல்லியிருக்கிறாரு. அதாவது தமிழ்நாட்டில் உள்ள தனிநபர் வருமானம் 79,000 ரூபாயாக 10 வருடத்துக்கு முன்னாடி இருந்தது. இப்போ வந்து 2,69,000 இருக்குது. இந்தியாவில் வந்து 1,79,000 இருக்குது. தமிழகத்தில் 2,69,000 ரூபாயாக இருக்குது தனிநபர் வருமானம். அவர் ஒத்துக்கொண்டிருக்கிறார். 8% வளர்ச்சி வந்து தமிழ்நாடு ஜிடிபிலையும் இருக்குன்றாங்க. ஓகே, அதனால் வந்து தமிழகத்தில் இருக்கும்போது, தமிழகத்தில் ப்ரெஸ் ரிப்போர்ட் கொடுக்கும்போது தமிழகம் வளர்ந்துருக்குது அப்படின்னா இந்தியா வளர்ந்துருக்க தானே செய்யும் இல்லைங்களா? மேபி அதில் வந்து ஒரு 80% இந்தியா வளர்ந்துருக்கு. ஏன்னா அதர் டெவலப்பிங் ஸ்டேட்ஸ் இருக்குது. இங்கே வந்து இது நம்பர் 2 இன் ஜிஎஸ்டிபி இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது தமிழகம் வளர்ந்துருக்குன்னு என்றால் இந்தியா வளர்ந்துருக்குன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் வந்து தமிழகத்தில் வந்து வருமானம் வளர்ந்துருக்கிறது, ஜிடிபி வளர்ந்துருக்கு அப்படின்னா இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சியின் செயல்பாடுகள் ஆட்சியினால எந்த ஒரு மைனஸும் இல்லை. அவர்களுடைய செயல்பாடு நல்லா தான் இருக்கு. மக்கள் வந்து அதனால எனக்கு எதிர்பார்ப்பியா தான் இருக்காங்கன்றது இல்லை. எனக்கு எதிர்பார்ப்பு 10% ஜிடிபி க்ரோ ஆனு இருக்கலாம். பட் இன்னைக்கு இருக்கிற உலக பொருளாதார இதில் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ரஷ்யா உக்ரைன் வார், ஆஃப்டர் இந்த இங்கே இப்போ நடக்கிற அமாஸ் வார், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 7.2 கொண்டு போகிறதுன்றது ஒரு சாத்தியமான செயலாக பார்க்குறோம் நாங்கள். அது ஒன்று இல்லை. ரெண்டாவது ஒன்று, இப்போ தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வருமானம் இப்போ வந்து ஜிஎஸ்டி இந்த வரப்போகிற நிதிநிலை அறிக்கையில் பார்த்தீங்கன்னா 49,000 கோடி ரூபாய் வரப்போகுது. போன வருஷம் வந்து 41,000 கோடின்னு சொல்லிட்டு மத்திய நிதிநிலை அறிக்கையில் கொடுத்தாங்க. தமிழகத்தில் வந்து நம்ம நிதிநிலைக்கு எடுத்துக்கொண்டோம். அந்த 41,000 கோடின்றது வருகிற 24-25க்கு 49,000 கோடி ரூபாய் 19.5% உயரப்போகிறது. ரைட்டுங்களா? அதாவது மானியத்தில் வஞ்சித்து தான் சொல்றோம் பாத்தீங்களா? வஞ்சிக்கவில்லை. டைரக்டா டெவல்யூஷன் என்ன மேல போகுது வருகிறது. இது வந்து வேற ஒரு நிறைய ரொம்ப பொருளாதாரத்துக்குள்ள போயிடும். ஆனா அடிப்படையில் நீங்க சொல்ற விஷயம் என்னன்னா, கண்டிப்பா பாஜகவின் செயல்பாடுகள் மக்களை வந்து மகிழ்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறத தவிர அவங்க வந்து பிரச்சனைகளை கொண்டு விடல, நெருக்கடிகள். அதனால வந்து எலெக்ஷன்ல வந்து இட் நாட் ரிசல்ட் இன் இதுன்னு சொல்ற ஆன்டி இன்கம்பன்ஸ்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் கிடையாது. சர்வே அப்படிதான் சொல்லியிருக்கு. சரி, திருக்கலை பாரதிய ஜனதா கட்சி ஒரு நல்ல ஆட்சி கொடுக்குது. அதன் மூலமாக நாங்கள் வந்து கூட்டணியினரை நாங்கள் ஈர்ப்பதற்கு எங்களுக்கு நேரம் இருக்குது, கால அவகாசம் இருக்குது, எப்போ வேணுமோ அமைப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஆனால் கூட அதிமுக இப்போ நீங்கள் தனித்து போட்டின்றதை ரொம்ப தெளிவாக மீண்டும் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி உறுதிப்படுத்துகிறாரு. அப்படி இருக்கும் பொழுது அதிமுக பிரதான கட்சி இன்னும் ஒரு பெரிய அளவில் மற்ற கட்சிகளை ஈர்ப்பதற்கோ இல்லை ஒரு கூட்டணி கணக்குகளை அமைப்பதற்கோ இதற்கான விஷயங்கள் நம்மளாலுக்கு பெரிய அளவுக்கு பார்க்க முடியல. இதற்கு காரணம் என்ன? இன்னும் காலம் போய்கிட்டே இருக்கு. இன்னும் கொஞ்சம் காலத்தில் வந்து தேர்தல் அறிவிப்பு வந்துடலாம். இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பின்னடைவாக வராது அதிமுகவுக்கு? இல்லை, நான் முதல்ல அந்த திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் பாஜக விட்டு அதிமுக விலகியது ஒரு நாடகம், இந்த ஒன்று சேர்ந்துக்கிடுவாங்க அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விட்டாங்க. அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த இந்த பாலபாரதி அவர்கள், தோழர் அவர்கள் இப்போ அதை ஒத்துக்கிட்டாங்க. ட்ராமா இல்லை, ரியல், அது ஒன்றும் சேர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க.
ஒருவேளை அந்த கூட்டணியில் அவங்களுக்கு இருக்க பிரச்சனைகளோடு ஒட்டி இது வருதா, இந்த கருத்து வந்துச்சா இல்லை எனக்கு தெரியாது, அதை நான் சொல்ல விரும்பலை. ஆனால் இப்போ அந்த கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சியே இது ட்ராமா இல்லைன்னு சொல்லியாச்சு ஃபைனலாக. ஸோ அது ஃபினாலிட்டி, அது நல்ல விஷயம், அதை வரவேற்கிறேன். இப்போ முக்கியமாக விஷயம் என்னென்னா, இந்த கூட்டணியில் யார் யார் எங்கே இருப்பாங்க. உதாரணமாக என்டிஏ கூட்டணி 2014 அமைந்தது. அது 19% வாக்கு 18.5% வாக்குகளை வாங்கிச்சு, 2 தொகுதியில் வெற்றி பெற்றாங்க. அப்போ அதிமுக அல்லாத என்டிஏ கூட்டணி அது. இப்போ அதிமுக அல்லாத என்டிஏ கூட்டணி அவங்க அமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. யார் யார் அதில் இருப்பாங்க, யார் யார் இருக்க மாட்டாங்கங்கிறது இன்றைக்கி ஜேபி நட்டா அவர்கள் வந்திருக்கக்கூடிய கூட்டத்தில் அவருக்கு ஏர்போர்ட்டில் அவர் கொடுத்த வரவேற்பில் தெரிஞ்சு போச்சு. யார் யார் இல்லைங்கிறது தெரிஞ்சு போச்சு, யார் யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. இல்லாதவங்க மெயினாக இருக்கிறாங்க, மெயினான பார்ட்டிஸ் எல்லாம் இல்லை. இல்லாததுல ஓ பன்னீர்செல்வம் இருக்காரு. அவர் இல்லாததுல தன்னிச்சையா இல்லாதவங்க இருக்காங்க, விரும்பினாலும் போக முடியாதவங்க இருக்கிறாங்க. சரி, விரும்பினாலும் போக முடியாதவர் வெயிட்டிங் லிஸ்ட்லேயே இருக்கிறாங்க. ஓபிஎஸும் டிடிவியும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க. இன்னும் அவங்களுக்கு ஆர்ஏசி கூட இருக்கை கூட கன்ஃபார்ம் ஆக மாட்டேங்குது. ஆனால் அது அவங்களுக்கு ஏன்னா அதில் பாஜகவுக்கு தயக்கம் இருக்குது அவங்கள சேர்க்கறதுல. ஒரு காரணம் இன்னும் கூட அவங்க ஒரு நப்பாசை இருக்குது, அதிமுக எப்படியாவது மாறி வந்துட மாட்டாங்களா மனம் மாறி நம்மகிட்ட அப்படிங்கிற ஒரு நப்பாசை இருக்குது. இன்னொரு காரணம் என்ன தெரியுமா, அவங்கள சேர்த்தா புதிய தமிழகம் நிச்சயம் வராது. இப்போ ஆல்மோஸ்ட் அவங்க அதிமுக போயிட்டாங்க, நிச்சயம் வராது. எப்படி பாமகவும் விசிகாவும் ஒரு கூட்டணியில் இருக்க முடியாதோ, அதே மாதிரி புதிய தமிழகமும் ஐயா ஓபிஎஸ் தினகரன் இவங்களும் ஒரு கூட்டணியில் இருக்க முடியாது. அதை பாஜக புரிஞ்சு வச்சிருக்குது. அதனால அவங்க 2 காரணங்களால அந்த கணக்கு இன்னும் கொஞ்சம் நீங்க விளக்குனீங்கன்னா சரியா இருக்கும். ஏன்னா பாமகவும் விசிகாவும் கூட்டணியில இருந்திருக்காங்க, ஏற்கனவே இருந்திருக்காங்க. அது ஒரு கட்டத்துல ரெண்டு ஒன்னே சேர்ந்து இருந்தாங்க. அதிமுகவோட புதிய தமிழகம் கூட்டணியில இருந்திருக்குது. அப்ப அதிமுக ஓ பன்னீர்செல்வமோ டிடிவி தினகரன் இருந்த காலகட்டத்தில் அவங்க இருந்திருக்காங்க. அது ஒன்றுபட்ட அதிமுக. ஆமா, அதுல இருந்திருக்காங்க. ஆனா இப்போ அதிமுக இன்னைக்கு நீங்க விசிகாவுக்கும் பாமகவும் ஒரு கூட்டணியில் இருக்க முடியாத நிலைமை என்னவோ அதே காரணங்கள் தான் தென் தமிழ்நாட்டில் இருக்குது. அதனால தான் நான் அதுக்கு மேலே அதை விளக்க வேணாம்னு நினைக்கிறேன். நான் ஓபிஎஸ் அவர்கள் டிடி தினம் இருக்கக்கூடிய அணியில் புதிய தமிழகம் வராது, அது பாஜகவுக்கு நல்லா தெரியும். இன்றைக்கி தெரிஞ்சு போச்சுங்க, என்டிஏ கூட்டணிங்கிறது 2014 இவங்க அமைத்த கூட்டணி அமைக்க முடியாது, அதில் பல கட்சிகள் இவங்களோட வரமாட்டாங்க என்பது தெரிஞ்சு போச்சு. யார் யார் எந்த பக்கம் இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அது ஒன்று. இன்னொன்று, நீங்கள் பாஜகவுடைய ஆட்சியை பற்றி அவருடைய பொருளாதார முன்னேற்றங்களை பற்றி இங்கே கொஞ்சம் அலசப்பட்டது. நான் ரொம்ப சுருக்கமாக 2 விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். பாஜக ஆட்சியில் குறிப்பாக பேண்டமிக்கு பின்னாடி நிச்சயமாக பொருளாதார கட்டுமானம் சிறப்பாக இருந்திருக்கிறது. மேக்ரோ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் அவங்களுக்கு நல்லா இருந்திருக்குது. ரிசெஷனுக்குள்ளே அவங்க போகலை, பொருளாதார நிரந்தர சரிவுக்குள்ளே அவங்க போகலை. மேலை நாடுகள்லாம் போயாச்சு, வளர்ந்த நாடுகள்லாம் போயாச்சு, இவங்க போகலை, அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இந்த மேக்ரோ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ்னால் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் இவங்ககிட்ட போதுமான அளவை விட அதிகமாக 5 மடங்கு யூபி ஆட்சியிலேருந்து விட 4-5 மடங்கு கூடுதலாக வச்சுருக்கிறாங்க. ஆனால் ஒரிங் ஃப்ளேஸ் ஜிடிபிங்கிறது வேறு, குரோத்துங்கிறது வேறுங்க, ரெண்டையும் குழப்பக்கூடாது. ஜிடிபி மொத்த உள்நாட்டு உற்பத்தி, ஒரு ஆண்டு உற்பத்தி. இது பொருளாதார வளர்ச்சி 7.2 8.2 அது வளர்ச்சி. அதில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் கண்டினியூஸாக இருக்குது. ஜிடிபி வேறு, ஜிடிபியில் அவங்க முதலிடத்தில் இல்லை. இன்றைக்கி இருக்கக்கூடிய பொருளாதார வளர்ச்சியில் அவங்க முதலிடத்தில் இருக்கிறாங்க. ஜிடிபியில் அவங்க கேட்ச் பண்ணணும்னா, சீனாவை கேட்ச் பண்ணணும்னா 4 மடங்கு உயரத்தில் இருக்கிறாங்க. அமெரிக்கா 8 மடங்கு உயரத்தில் இருக்குது. 3ஆவதாக வேணால் சொல்லிக்கலாம் அவங்க. இன்னொன்று, நீங்கள் 5ஆவது இடத்துல இருக்கிறாங்க. சரி, 5ஆவது இடத்துல, 3ஆவது இடத்துல ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, போயிடுவோம்னு சொல்கிறாங்க. இப்போ போட்டும், நல்லது தான். ஆனால் என்ன இருக்குது நான் சொல்கிறேன்னா, கார்டு சொல்லுவாங்க, கரண்ட் அக்கௌண்ட் டிஃபிசிட்டு ஒரியிங் ஃபேக்டர், அது வைடன் ஆகிட்டே போகுது. அது பாஜக ஆட்சியில் அதாவது மக்களுக்கு அது ஒரு பெரிய ஏற்றுமதியை விட இறக்குமதி அதிகமாக இருக்குன்னு அதிகமாக ஆகிட்டே போகுது. சரி, இன்னொன்று உங்க கடன் என்ன இருக்கு, ஜிடிபியில் 70% கடன், 69% எக்ஸாக்டாக சொல்கிறதுன்னா கடன் இருக்குது. என்ன இந்த தாவோஸ் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரத்தில் அலசப்பட்ட விஷயத்தில் மெயினான இந்தியா பற்றி சொன்ன விஷயம் என்னென்னா, அது பாஜக ஆட்சியாக இருந்தாலும் காங்கிரஸ் ஆட்சியாக இருந்தாலும் வளர்ச்சியினுடைய வருமானத்தினுடைய பங்கீடு கீழே போகிறதில்ல, ஃபில்டர் ஆகிடுது மேலேயே. சரி, அதனால தான் நீங்கள்
மக்கள் வாழ்க்கை குறியீடுகளில் நம்ம பங்களாதேஷோட பின்னாடி இருக்கிறோம். சரி சரி, அதுக்கு என்ன காரணம் சொல்ல போறாங்க பாஜகவினர்? சரி, வளர்ச்சி இருக்குது, அந்த வளர்ச்சி எங்க யாருக்கோ வளர்ச்சி மேல இருக்க மேல் தட்டுக்கு மட்டும் தான் போய் எங்க சேருதுன்னு உடம்புல எல்லா பார்ட்டும் வளரணுங்க. ஏதோ ஒரு பார்ட் மட்டும் வளர்ந்துச்சுன்னா அது கேன்சர். சரி சரி, ஒரு அதான் நடந்துட்டு இருக்கீங்க. பாஜக ஆட்சியில் மட்டும் சொல்லல, இந்த முதலாளித்துவ கட்சிகள் ஆட்சி செஞ்ச, காங்கிரஸ் ஆட்சி செஞ்ச போது அதான் நடந்துச்சு. சரி, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாதிரியே பாஜக வந்து தவறு செய்து அதோட சேர்த்து காங்கிரஸையும் நீங்க சேர்த்து சொல்றீங்க. நிச்சயமா தமிழ்நாட்டுக்கு வந்து நிதி பாஜக தரல, காங்கிரஸ் இந்த மாதிரி தரல அப்படின்னா அந்த மாதிரி ரெண்டு பேரையும் மாத்தி பேசுறாங்க. வேற அதுவும் கூட சரியான விஷயம் இல்ல, அது பேசுறதுக்கு நேரம் இல்ல. அதிமுக பாஜக கூட்டணி முறிவுலாம் நாடகம்னு சொன்னீங்க, அதை ஏத்துக்கிட்டீங்க. அதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு கலை வேற ஒரு காரணம் சொல்றாரு. உங்களுக்கு ஏதோ மன வருத்தம் இருக்கு அப்படின்ற ஒரு காரணம் வேற சொல்றாரு. இருக்கலாம் சொன்னேன். அந்த மாற்றத்திற்கான காரணம் பாலபாலனால நானும் சொல்ல வேண்டியதா இருக்கு. மாற்றமெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அதாவது அதிமுக பாஜகவினுடைய பிரிவும் ஒரு நாடகம் தான். அதாவது நாங்க பிரிஞ்சிட்டோம், அதிமுக தனியா இருக்கு அப்படின்னு சொல்வதற்கான அரசியல் காரணம் என்ன? பாஜகவோடு கூட்டணி சேர்ந்தால் வாக்குகள் கிடைக்காதுங்கிறதானே. வேற என்ன பிரச்சனை? அண்ணாவச திட்டாங்க, ஜெயலலிதாமாவை திட்டாங்க, எங்க தலைவர்களை இப்படி சொல்லிட்டாங்க அப்படிங்கிறது மட்டுமே அல்ல. அப்போ அவங்க அதுக்கு பின்னால் ஒரு அரசியல் காரணம் இருக்கு. இந்த 5 ஆண்டு காலத்தில் அதிமுக கடந்த காலத்தில் ஆட்சியில இருக்கும் பொழுதும், மாநில ஆட்சியில இருக்கும் பொழுதும் சரி, அதற்கு பிற்பாடு இந்த 5 ஆண்டு காலத்திலும் சரி, அதிமுக பாஜகவினுடைய அரசாங்கம் கொண்டு வந்த மக்களுக்கு விரோதமான நடவடிக்கைகளில் எதை எதிர்த்தது, என்ன அறிக்கை விட்டார்கள், எந்த போராட்டத்தை நடத்தினார்கள்? ஒண்ணுமே செய்யலைங்க. இப்ப கூட பாஜக அரசினுடைய மக்கள் விரோத பொருளாதார கொள்கைகளை பற்றியோ, அது எப்படியெல்லாம் மதவெறியை, கலவரங்களை உத்தரகாண்ட் இப்பையும் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது, மணிப்பூர் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது, இது குறித்தெல்லாம் அவங்க எந்த போராட்ட நடவடிக்கையும் கூட நீங்க பாத்தீங்கன்னா புதுச்சேரியில பாஜகவை எதிர்த்து தான் அங்க என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில இருந்தா கூட சி.வி. சண்முகம் தலைமையில ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்தி நரேந்திர மோடி அவர்களை நேரடியாக விமர்சனம் பண்ணி கேள்வி எழுப்பி மிகப்பெரிய போராட்டம் நடத்தி இருக்கிறாங்க. அது இல்லாம மாநிலங்களுக்கு நிதி கொடுக்கறது இல்ல, தொடர்ச்சியா பாஜக தமிழ்நாட்டுக்கு என்னைக்குமே நிதி கொடுத்தது இல்லைன்னு எடப்பாடி பழனிசாமியை நேரடியா பேசியிருக்கிறாரு. இதெல்லாம் கூட்டணி முறிவுன்றது கொஞ்ச காலம் தான் ஆயிடுச்சு. அதற்கு அப்புறமான போராட்டங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்கல்ல, அதையெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாதா? கூட்டணி முறிவுக்கு முன்னாடியே மக்கள் பிரச்சனையை கையில எடுத்து இதன் காரணமாக நாங்கள் பிரிகிறோம் அப்படின்னு அழுத்தமா அதிமுகனால சொல்லுங்க. பிரிஞ்சதுக்கு பிற்பாடு இப்ப போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. தேர்தலுக்கு என்ன, இப்ப பிப்ரவரி கடைசியில தேர்தல் தேதி வந்துடும். ஆகவே புதுச்சேரியில போராட்டம், தமிழ்நாட்டுல அந்த இடத்துக்கு கூட அவங்க போகல. அப்ப இது நாடகம் இல்லாம என்ன? இன்னொன்னு, ஏற்கனவே பாஜகவினுடைய நண்பர் சொன்னார் பாருங்க, நாங்க வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு 1-2 பட்டியல் போட்டாரு. அது RSS கொடுத்த வாக்குறுதியை உங்க அரசாங்கம், பாஜக அரசாங்கம் நிறைவேற்றி இருக்கு. மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியில என்ன நிறைவேற்றினீங்க? வருடத்திற்கு இளைஞர்களுக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்போம், நீங்க எங்க கொடுத்திருக்கிறீங்க? விவசாயிகளினுடைய உற்பத்தி பொருளுக்கு 1.5 மடங்கு விலை உயர்வு நாங்க விலை கொடுப்போம் அப்படின்னு நீங்க எங்க கொடுத்திருக்கிறீங்க? அன்றைக்கு பாஜக எதிர்கட்சியா இருந்தப்போ பொதுத்துறைகளையும் தனியார் மயமாக்க கூடாது அப்படின்னு எல்லாம் நீங்க போராட்டம் நடத்தினீங்க, கருத்துக்களை சொன்னீங்க. இப்ப ஒரு பொதுத்துறையாவது இருக்கிறதா? மதுரையிலிருந்து வாரணாசிக்கு தனியார் ரயில் போகுதா இல்லையா? கோயம்புத்தூர்ல இருந்து டெல்லிக்கு தனியார் ரயில் போகுதா இல்லையா? ரயிலையே தனியாருக்கு கொடுத்த முதல் அரசாங்கம் பாஜக அரசாங்கம் தானே. ஒரு அரசு பொதுத்துறை கூட அரசிடம் இல்லை. பாராளுமன்றம் மட்டும்தான் இப்ப அரசு கையில இருக்கு. அந்த பாராளுமன்றமும் அதனுடைய ஜனநாயகத்தை பாருங்க. பாதுகாப்பு நீங்க யாருக்கு கொடுக்கறீங்க? நாடாளுமன்றத்தையே பாதுகாக்க முடியலையே. பாதுகாப்பை மீறி, அதுவும் ஒரு பாஜக எம்பியினுடைய கையெழுத்தோடு அனுமதி பெற்று சில பயங்கரவாத சக்திகள் அல்லது ஒரு குழப்ப விளைவிக்கக்கூடிய சக்திகள் உள்ள பார்லிமெண்ட்டுக்குள்ளேயே வந்துட்டாங்களே சபை நடக்கும் பொழுது. எப்படி வந்தாங்க? அப்ப பாராளுமன்ற கட்டிடத்துக்கும் பாராளுமன்றத்துக்கும் என்ன பாதுகாப்பு இருக்க முடியும்? இந்த மீறலை பேச வேண்டும்.
விவாதிக்க வேண்டும்னு சொன்ன ஒரே காரணத்திற்காக தான் கிட்டத்தட்ட 146 எம்பிக்களை இறுதி வரை சஸ்பெண்ட் பண்ணி வச்சாங்க. இந்த கூட்டத்தொடர் தான் உள்ள விட்டாங்க. ஒரு கேள்விக்காவது எதிர்க்கட்சி உறுப்பினர்களினுடைய ஒரு கேள்விக்காவது பிரதமர் பதில் சொன்னார் அப்படின்னா நீங்க காட்டுங்க. நீங்க நாடாளுமன்ற சபை குறிப்பை எடுத்து பாஜகவோட செயல்பாடுகள் மீது பல்வேறு கேள்விகள் இருக்குது. பாஜக செயல்பாடு மீது பல்வேறு கேள்விகள் இருக்கு. ஆனா ஒரே ஒரு விஷயம் பாலபாரதி அவர்கள், நீங்க மீண்டும் இந்த அதிமுக பாஜக பிரிவு நாடகம்ன்றதுலதான் நீங்க உறுதியா இருக்கிறீங்க. நீங்க ஆனா இது அவர்கள் சேர்வதற்கு வாய்ப்பு இல்லை நீங்க முதற்கட்டமா பேசுறீங்க. ஆனா அது நாடகம்ன்றதெல்லாம் உறுதியா இருக்கீங்க, அப்படி எடுத்துக்கலாமா? அதாவது நாடகம்னா ஒரு பொருள் மட்டுமல்ல, குறுநாடகம் இருக்கு, நெடுந்தொடர் நாடகம் இருக்கு. இப்ப டிவில வர சீரியல்லாம் நாடகம் தான். ஒரே ஓரங்க நாடகம் மேடையில போடுற நாடகம் ஒரு 1/2 மணி நேரத்துல முடிஞ்சிடும். அதே மாதிரி பாஜகவிடமிருந்து அதிமுக இதுவரைக்கும் அது கூட்டணிக்குள்ளதான் இருந்தது. அந்த அரசை ஆதரிக்கிறது. மக்களுக்கு விரோதமான மாநில உரிமைகளை பறிக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளையும் அதிமுக இதுவரை எந்த விமர்சனமும் செய்யல. அப்ப செய்யாம இப்ப நாங்க பிரிஞ்சு வந்துட்டோம், கூட்டணியை நாங்க பிரிஞ்சுகிட்டோம் அப்படின்னு சொல்வது மக்களை ஏமாற்றுவதற்கான நாடகம். அவங்க பிரிந்து விட்டார்கள், போய் சேர்வார்கள் அப்படிங்கறதுக்குள்ளே அந்த ஒரு கேள்வி மட்டும் பதில் சொல்லணும்னு எதிர்பார்க்காதீங்க. இது ஒரு நாடகம்னா அது நீங்க சொல்றது நாங்க போக மாட்டோம். இது ஒரு மெகா சீரியல்னு சொல்றீங்க. 26 வரைக்கும் ஓடும் இந்த மெகா சீரியல், அப்படி சொல்றீங்களா? இது அதிமுக நடத்துற அரசியல் நாடகம். தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றுவதற்காக நடத்தக்கூடிய அரசியல் நாடகம். அதற்கு தமிழ்நாட்டு மக்கள் இரையாக மாட்டார்கள், அதற்கு அந்த கருத்துக்களை கேட்க மாட்டார்கள். ஆகவே அதிமுக அதனுடைய தமிழ்நாட்டு மக்களினுடைய அரசியல் உணர்வு முழுவதும் திமுக மதச்சார்பற்ற இந்த அணியின் மீது ஈர்ப்பு உள்ளது. ஆகவே இந்த அணியிடமிருந்து நாங்களும் பாஜகவை எதிர்க்கிறோம் காட்டிக்கிறதுக்காக நடத்தப்பட்ட ஒரு நாடகம். அவங்க போய் சேருவாங்களா போய் சேரவில்லையாங்கிறத அவங்க முடிவு பண்ணணும், நாங்க முடிவு பண்றது இல்ல. ஆகவே இது ஒரு மக்களை ஏமாற்றுவதற்கான அரசியல் நாடகம். இது நாடகம்ன்றதுல பாலபாரதி அவர்கள் உறுதியா இருக்காங்க. பாலபாரதி, இன்னும் ஒரே ஒரு கேள்வி, ஒரே வரையில முடிச்சிருங்க. கலை கேட்டதுனால சொல்றேன், உங்களுக்கும் திமுகவுக்குமான கூட்டணி பங்கீடு சுமூகமா போயிட்டு இருக்குதா? அதுல எதுவும் வருத்தம் இருக்குதா? கலை தெரிஞ்சுக்க விரும்புறாரு. அவரு நிறைய சிறுகதை தொடர்கதை கூட எழுதல, நல்ல கற்பனையோ வளைத்தோட இருக்காரு. நல்லபடியா இருக்கட்டும், அவருடைய திறமையை பாராட்டணும். ஆனா திமுக கூட்டணிங்க கடந்த காலத்துல மதச்சார்பற்ற ஜனநாயக கட்சிகள் எப்படி ஒன்றுபட்டு இருந்தார்களோ அதே ஒற்றுமை மிகுந்த வலிமையோடு இன்றைக்கும் இருக்கிறது. அதனாலதான் இப்போ கேரள இடது முன்னணி அரசு முதலமைச்சர் டெல்லியிலே போராடிய பொழுது இந்திய நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி கட்சி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் 2 தினங்களுக்கு முன்னால் அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்ற சொல்றீங்க. அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் கேட்டேன். மக்களினுடைய பிரச்சனைகள்ல முடிச்சு கலை, அதாவது இது நாடகம். பாரதி ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு சுருக்கு நாய் போச்சு. நான் சுட்டி காட்டின உடனே இஸ் மேக்கிங் சம் அமெண்ட்ஸ், அதுக்கு திருத்தங்களை செஞ்சு சொல்லிட்டே இருக்கிறாங்க. அதை மாற்றி பாஜகவோட எல்லா வகையிலையும் ஒத்து போச்சு அதிமுகன்னு சொல்றது அவ்வளவு சரியான விஷயம் கிடையாது. பல விஷயங்கள் ஒத்து போனாங்க, சில விஷயங்களை எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. முத்தலாக் தடை சட்டத்தை எதிர்த்து இருக்கிறாங்க, ஆனால் எதிர்த்து வாக்களிக்கல. காரணம், மாநிலங்களவையில் பாஜக கூட்டணி ஆட்சிக்கு அங்கே மெஜாரிட்டி இல்லாதனால அந்த ஆட்சியை காப்பாற்றுறதுக்காக வெளிநடப்பு செஞ்சாங்க. பல தடவை அப்படி செஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி மும்மொழி சிஏஏ விஷயத்திலையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் தமிழ்நாட்டில் அதில் பெரிய பாதிப்பு இல்லாதனால அது அகில இந்திய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று இருந்தால் கூட நாங்கள் அந்த கூட்டணி தர்மத்துக்காக தான் ஆதரித்தோம். நீங்கள் எப்படி பழைய ஓய்வூதிய திட்டத்தை எடுத்து புதிய ஓய்வு திட்டம் கொண்டு வந்தப்ப யூபி ஆட்சியில் நீங்கள் எப்படி ஆதரிச்சிங்க? அதுதான் மின்சார மசோதா, மத்திய மின்சார மசோதா வந்தப்போ நீங்கள் எப்படி ஆதரிச்சிங்க? அதெல்லாம் கூட்டணி தர்மத்துக்காக 1, 2, 3 அக்ரிமெண்ட்டை மட்டும்தான் நீங்கள் எதிர்த்தீங்க. கடைசியாக அதை எதிர்த்து வெளியே வந்தீங்க. அப்படிப்பட்ட காங்கிரஸ் என்ன செஞ்சிச்சு? மும்மொழி கொள்கையை தான் அமுல்படுத்தினாங்க இந்தியாவில், இந்தி உட்பட மும்மொழி கொள்கை. அப்போ நீங்கள் காங்கிரஸ் திரும்ப நீங்களே என்ன சொல்கிறீங்க? நான் ஒரு சிம்பிளாக கேட்டுடுறேன், உங்களுடைய கட்சியினுடைய திட்டத்தில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? காங்கிரஸை அவருடைய வர்க்க குணாம்சம் என்ன சொல்கிறீங்க? இந்திய பெருமுதலாளிகள் நிலப்பரப்புகளின் பிரதிநிதி சொல்கிறீங்க.
ஏங்க நீங்க அவங்கள முட்டுக்கெடுத்து அவங்க கீழே போறாங்க, சரிந்து போறாங்க. 2 கட்சிகளையும் முதலாளித்துவம் உருவாக்குது. காங்கிரஸ் செயலிழந்து போகும்போது, மதிப்பிழந்து போகும்போது மாற்றாக எப்படி ஹிட்லர் உருவாக்குனாங்க ஜெர்மனியில், அது மாதிரி பாசிச பாஜக உருவாக்குறாங்க அவங்க. நீங்க என்ன செய்றீங்க? கீழே போற கட்சியை, முதலாளித்துவ கட்சியை தூக்கி நிறுத்த, முட்டு கொடுக்கறதுக்கு நீங்க எங்க முயற்சி பண்றீங்க? எப்படிங்க அது உங்க கட்சி திட்டத்தில் முதல்ல மாத்திட்டீங்களா? காங்கிரஸோட வர்க்க குணாம்சத்தை பற்றி நீ கட்சி திட்டத்தில் மாத்திட்டீங்களா? முதல்ல மாத்திட்டு பிறகு காங்கிரஸோட கூட்டணி சேரும். இல்ல காங்கிரஸே மாறி இருக்குன்ற ஒண்ணு. காங்கிரஸ் எதிர்கட்சியா இருக்கும் மாறினதா? ராகுல் காந்தி இவ்வளவு தூரம் பேசுறாரு, இந்தி மட்டும் தான் தேசிய மொழியா இருக்க கூடாது, அனைத்து மொழிகளுக்கு முக்கியத்துவம், இப்ப எப்ப பேசுறாரு? வீட்டுக்கு விலக்கு வேணும்ன்றாரு, எல்லாமே பேசுறாருங்க. எதிர்கட்சியா இருக்கும் போது தான் பேசுறாரு. 2012 நீட்டு கொண்டு வந்து அவங்க தானே. சரி, ஏன் கொண்டு வந்தீங்க? இல்ல நீட்டுக்கு விலக்குன்றது ராகுல் காந்தி இன்னைக்கு பேசுவாங்க. காங்கிரஸ் இன்னைக்கு அதானியை பத்தியும் அம்பானியை பத்தியும் அதிகமாக பேசுவாங்க. இன்னைக்கு பேசுவாங்க. ஆட்சிக்கு வந்த அப்புறம் என்ன செய்வான்னு பாருங்க. அதெல்லாம் நீங்க இன்னொன்னு நான் முக்கியமா விஷயம் சொல்றேன். பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில போட்டி இல்ல. சரி, போட்டி தமிழ்நாட்டில் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையில தான் இருக்குது. அதனால ஊடகங்கள் மூலமாக இந்த 2 கட்சிகளும், திமுகவும் பாஜகவும் ஒன்றுபட்டு இணங்கி ஒரு பிம்பத்தை உருவாக்க முயற்சி பண்றாங்க. அதன் மூலமாக அதிமுகவை வெளியே தள்ளிடலாம் போட்டியிலிருந்து நினைக்கிறாங்க. அது ஒரு காலம் நடக்காது. அதிமுக தான் இன்னைக்கு பாருங்க, கூட்டணி கட்சிகளே பெரும்பாலானவங்க அதிமுக பாருங்க. இன்னும் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நீங்க இந்த கருத்து கணிப்பு வந்துச்சுன்னா இப்ப சமீபத்தில், சரி, அதுல என்ன சொல்லிருக்காங்க? என்டிஏ, பாஜக அல்லாத என்டிஏக்கு 15% தான் வாக்குகள் சொல்லியிருக்கிறாங்க. நாளைக்கு பொறுத்தது பாருங்க. புதிய தலைமுறை பிரத்யேகமான கருத்து கணிப்பு நாளைக்கு போடுறோம். அது நம்ம கருத்து கணிப்பு நிறைய பேசலாம். திரு சுப்பிரமணியன் குறுக்கிட கலை சார் சொன்ன கருத்து கணிப்பில் பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணி இன்னும் ஃபார்ம் ஆயின்னு இருக்கு தமிழகத்தில். ஃபார்ம் ஆகிறதுலேயே உங்களுக்கு 15% வந்த போது, ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஐ திங்க் அண்ணாமலை சொல்ற மாதிரி எனிவேர் பிட்வீன் 20 to 25 போகும். அதுதான் அந்த கருத்து கணிப்பில் வருது. அந்த கருத்து கணிப்பில் பல்வேறு ஒரே நிமிஷம். ஸோ வட மாநிலத்தை எடுத்து சொல்றீங்களா? தமிழகத்தில் ஒரு ஊடகம் எடுத்த கருத்து கணிப்பில் வந்து இந்த கருத்து கணிப்பு வந்து களத்தை எதிரொலிக்குதா, களத்தில் எதிரொலிக்குமா அப்படின்னு கேட்டதுக்கு வந்து கலை யதார்த்தம் 48% சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் பேசுவோமே கருத்து கணிப்பு நாளைக்கு பல்வேறு விஷயங்கள் 15% வந்து. ஆனா நீங்க சொல்ற ஒரு விஷயம் வளர்ந்துருக்குன்னு நீங்க அதை மட்டும் நான் புரிஞ்சுக்கிறேன். திரு ஜி.கே. நாகராஜ், ஒரு விஷயம், பாஜக எங்கெல்லாம் வந்து பலம் இல்லாமல் இருக்கின்றதோ அந்த இடத்துலலாம் வந்து பல்வேறு விஷயங்களை செஞ்சு கூட்டணிகளை சேர்த்து கொண்டு இருக்கிறத பார்க்க முடியுது. பீகார்ல, உத்தரப்பிரதேசில் போன்ற இடங்கள்ல கர்பூரி தாக்கூருக்கு பாரத் ரத்னா, உத்தரப்பிரதேசில் சரண் சிங்க்கு பாரத் ரத்னா கூட்டணிகள் சேர்க்க முடியுது. அந்த மாதிரியான விஷயங்கள்ல பாஜக இங்க தமிழ்நாட்டில் ஈடுபடுமா? பாட்டாளி மக்கள் கட்சி மன்றியான கொஞ்சம் வாக்கு சதவீதம் ஏற்கனவே பெற்று நிரூபித்து இருக்கக்கூடிய கட்சிகளை சேர்ப்பதற்கு ஒருவேளை அமைச்சரவையில பங்கு, ராஜ்யசபா சீட்டு, இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லி அவர்களை சேர்ப்பதற்கான முயற்சிகளை ஈடுபடுமா? இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முன்னாடி ஒரே ஒரு கேள்விக்கு நான் பதில் சொல்லிருக்கேன். அவங்க விலைவாசி குறித்து சொன்னாங்க. தமிழ்நாட்டுல அரிசி விலை 10 ரூபாய் அதிகமா இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் டெல்டா பகுதியில் நெல் விளைச்சல் குறைஞ்சது, காவிரியிலிருந்து தண்ணி வராது, முல்லை பெரியார் பிரச்சனையை தீர்க்காது. இதெல்லாம் தான் நெல் விளைச்சலுக்கு வரும் காரணம். 10 ரூபாய் விலை அதிகமானது காரணம் தமிழக அரசு. தமிழ்நாட்டுல பல விளைவுகளுக்கு காரணம் தமிழ்நாட்டின் மீது அக்கறை காட்டாது. கூட்டணி இருக்கிறாங்க, அவங்க தெரியும் நினைக்கிறேன். ஒண்ணு. ரெண்டாவது, கூட்டணி குறித்து பேசுறப்ப ஒரு விஷயம் சொல்றேன். பாஜக செலக்டிவான சாய்ஸ் வைக்கிறது இல்ல. எங்களோட திமுக கூட்டணி இருந்திருக்காங்க. திமுக எங்களை பாராட்டி பேசியிருக்காங்க, நல்ல நட்போடு இருந்தாங்க, அமைச்சரவையில் இருந்தாங்க. அமைச்சரவையில் இருந்த போதுதான் 75% மானியம் கொடுத்தோம். இங்கிருந்து நாம ஹஜ்ஜுக்கு போறக்காக கொடுத்தோம். இப்ப கூட எங்க சுமித்ரா ராணி அவர்கள் போய் அந்த ஹஜ் பயணத்தில் போய் பெண்கள் போற உட்கார்ந்து எல்லாம் ஏற்பாடும் பண்ணிட்டு வந்தாங்க. நாங்க அந்த வேறுபாடை இப்போதும் காமிக்கிறது இல்லை. எங்களுக்கு பிரிவினைவாதம் இல்லை. தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா தேமுதிக, பாமக, விசிக, இப்படி ஒரு கட்டமைப்பு ஒரு கட்சியில் உருவாக்கப்பட்டிருக்கிறது, உருவாகி இருக்கிறது. ஆனா எப்படி கட்டமைப்பு உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா, நீங்க சொன்னது போல பாமக இருந்தா உள்ள விசிக வரமாட்டாங்க, தேமுதிக இருந்தா பாமக வரமாட்டாங்க. இப்படி ஒரு கட்டமைப்பு உருவாக்கி வச்சது ஏறக்குறைய 70 ஆண்டு கால அரசியல்ல களத்தில் இருந்தவர்கள் தான். தீராத பகையை உருவாக்கி வச்சுட்டாங்க. உறுப்பினத்தை பிரிச்சு அந்த இவர்கள் இருந்தா அவர்கள் வரமாட்டாங்கன்ற விவாதத்துக்குள்ள பெரிய அளவு போக விரும்பல. நீங்க சொல்றீங்க தேமுதிக இருந்தா பாமக வராது. தேமுதிக பாமக ஒரு கூட்டணியில் இருந்திருக்கிறாங்களே ஏற்கனவே. அதான் சொல்றேங்க. அது வந்து ஒரு விஷயம் என்னன்னா, பாஜக அந்த மாதிரியான நோக்கத்துல பாக்குறது இல்ல. சரி, இல்ல என்னோட கேள்வி என்னன்னா, பாஜக வந்து சலுகைகளை அதிகமாக கொடுத்து கூட்டணி சேர்ப்பதற்கு முயற்சி செய்யுமா? கொஞ்சம் வெளிப்படையாவே பேசணும்னா, பெரிய வாக்கு வங்கி வைத்திருக்கக்கூடிய கட்சிகளுக்கு நாங்க வந்து அமைச்சரவையில பங்கு தர்றோம்,
ராஜ்யசபா சீட்டு தர்றோம் அப்படின்ற உறுதிகளை கொடுத்தால் ஒருவேளை அவர்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரியான விஷயங்களை செய்யுமான்னு நான் கேட்கிறேன். இல்ல, நீங்க அந்த மாதிரியான காம்ப்ரமைஸ் நாங்க பண்ணியிருந்தா போன முறையே பண்ணிருக்கணும். போன முறையே நீங்க பார்த்திருப்பீங்க, ஏடிஎம்கேல எம்எல்ஏ எம்பிக்கள் இருந்தாங்க, பாமக இருந்தாங்க. அந்த மாதிரி காம்ப்ரமைஸ் இல்ல. ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு ஏற்ற பல்வேறு விஷயங்களை கணக்கு போடுறப்போ கூட்டணிக்காக, வாக்கு வங்கிக்காக பாஜக எப்பொழுதும் தேச நலனையோ மற்ற விஷயங்களோ காம்ப்ரமைஸ் பண்ணாது. இல்ல சார், ஒரு கட்சியை வந்து அமைச்சரவையில சேர்க்கறதுக்கும் தேச நலனுக்கும் என்ன பிரச்சனை இருக்க போகுது? இல்லைங்க, நீங்க ஒரு பாயிண்ட் புரிஞ்சுக்கணும். இதுல எல்லாத்தையும் கணக்கில் கொண்டுதான் நான் பாக்குறேன். ஏன்னா ஏற்கனவே ஒரு அதிமுக ஆட்சி கூட்டணி இருக்கிறப்போ அவங்களுக்கு கொடுக்கிறப்ப அதே கூட்டணியில் இருக்கிற மற்றொரு கட்சி கொடுக்க வேண்டிய நிலை உருவாகும். இது தேவையற்ற போட்டிகளை, ஒரு மனக்கசப்பை உருவாக்கும். அதனால பதவியினாலவோ அல்லது வந்து மற்ற நோக்கத்தினாலவோ அந்த கூட்டணி பிரிஞ்சு விடக்கூடாதுல பாஜக தெளிவா இருக்கும். நீங்க சொல்றது ஒரு கணக்கு புதுசா இருக்கு. அதாவது பதவி ஒரு கட்சிக்கு கொடுத்து இன்னொரு கட்சிக்கு கொடுக்கலன்னா மத்த கட்சி கஷ்டப்படும். அதனால எல்லா பதவியும் பாஜகவிடமே இருந்தால் மத்த எந்த கட்சியும் கஷ்டப்படாது. அப்படிதானே? அப்படி அல்ல. நீங்க பாஜகவுடைய அமைப்பு நீங்க பேச பாத்தீங்க அப்படின்னா கடுமையாக கட்சியில பலர் உழைத்து வந்திருக்கிறார்கள். அந்த உழைத்து வர்றவங்களுடைய முன்னுரிமை கொடுக்கும் கட்சி. அதே சமயம் எங்களுடைய கணக்கு எல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பாரதிய ஜனதா கட்சியானது தமிழகத்தில் வளர்கின்ற பொழுது அது தமிழகத்துக்கு ஒட்டுமொத்த நன்மையா என்று பார்க்கின்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அதான் இன்னொரு விஷயம் கொண்டு போனீங்க. ஓட்டு வங்கிக்காக எப்பொழுதும் தேவையற்ற பல்வேறு கால்குலேஷன் உள்ள போட்டு தாஜா அரசியல் எப்பொழுதும் பண்ணாது பாஜக. பாஜகவின் செயல்பாடுகள் மட்டும்தான் அப்படின்னு சொல்றீங்க. செயல்பாடுகள் மட்டும்தான் கூட்டணியை ஈர்க்குமே தவிர மற்ற வேற எந்த சலுகைகளும் பாஜக கொடுப்பதற்கு தயாரில்லை. தேசத்தின் நலனை மட்டும் கருத்தில் கொண்டுதான் கூட்டணி பார்க்கும் ஒழிய வாக்கு வங்கியை கணக்கில் கொண்டு பாஜக பார்க்காது. வாக்கு வாங்குகிற விதத்தை கணக்கில் கொண்டு பார்க்காது. இப்பொழுது நான் அதான் சொல்றோம். இன்னைக்கு ஏன் நாங்க ரொம்ப அலட்டிக்காம இருக்கோம்னா, எங்களுடைய 3 கோடி மக்களுக்கு தமிழ்நாட்டுல நாங்க நலத்திட்டங்கள் போய் சேர்ந்திருக்கு. எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, 3 கோடி மக்கள் எங்களுக்கு வாக்களிப்பார்கள். நீங்க கட்சி கூட்டணிகள் வேற. பாஜக தமிழ்நாட்டுல 3 கோடி வாக்கு வாங்குச்சுன்னா திமுக அதிமுக விட பெரிய கட்சி ஆயிடும். ஏன்னா திமுக அதிமுக 2 கட்சி 3 கோடி வாக்கு வாங்கல. நாங்க 2 எம்பில இருந்து 300 எம்பிக்களை தொட்டிருக்கோம். எல்லாமே சாத்தியம் தான். 1.5% இருந்து 40%. இந்திரகுமார் 3 கோடி வாக்காளர் பயனாளிகள் இங்க தமிழ்நாட்டுல இருக்காங்க. அந்த வாக்கு அவர்கள் செலுத்துவாங்கன்னா அப்போ பாஜக வந்து நம்பர் 1 கட்சியா தமிழ்நாட்டுல உருவெடுக்குதுன்னு அர்த்தம். இல்ல, அவர் கடைசியா அது முடிச்சார். எல்லாமே சாத்தியம் சொன்னார் இல்லையா? சண்டிகர் ஸ்டைல்ல எலெக்ஷன் நடத்தினா இது மட்டும் இல்ல சார், 6.18 கோடி ஓட்டு இருக்குன்னு தமிழ்நாட்டில் சொல்றாங்க. அவ்வளவும் கூட பிஜேபி ஓட்டா கூட மாறும். 3 கோடி ஓட்டு அப்படின்னு மனசாட்சி இல்லாம பேசுறாங்க. தமிழ்நாட்டில் மொத்தமா பதிவாகக்கூடிய வாக்குகள் எடுத்துக்கிட்டோம்னா 6 கோடி வாக்குகள் முழுமையா பதிவாகுமா அப்படின்னா ஆகாது. மொத்த பதிவாகக்கூடிய வாக்குகளே 5லிருந்து 6க்கு உள்ளதான். அப்படின்றப்போ 3 கோடி அப்படின்றது சும்மா ஏதாவது ஒன்று கணக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக சொல்லக்கூடாது. அப்புறம் தாஜா அரசியல் வந்து பண்ண மாட்டோம் அப்படின்னாங்க. தாஜா அரசியல் பண்ண மாட்டோம்னா 10 வருஷமா கண்ணுக்கு தெரியாத கற்பூரி தாக்கூர் கடைசி வருஷத்துல கண்ணுக்கு தெரியறாரு. ஏன்னு தெரியல. 10 வருஷமா கண்ணுக்கு தெரியாத நரசிம்ம ராவ் கடைசி வருஷத்துல தெரியறாரு. 10 வருஷமா கண்ணுக்கு தெரியாத சரண் சிங் கடைசி வருஷத்துல தெரியாரு. இதெல்லாம் தாஜா அரசியல் இல்ல அப்படின்னா வேற எதுதான் தாஜா அரசியல் அப்படின்றது புரியல. அத்வானிக்கு கடைசி காலகட்டத்துல பரவாயில்லை அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சார், நீங்க பேசுறப்ப நான் குறுக்கிடல. பாரத ரத்னா அவர் ஏதோ சொல்ல வர கருத்து பதிவு செய்யணும். சரண் சிங் அவர்களுக்கு கொடுத்ததோ, கபூரி தாக்கூர் கொடுத்ததோ, நரசிம்மா கொடுத்தோ திறமையின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டது. அத்வானியோட எந்த திறமையை பார்த்து அப்படியே வியந்து கொடுத்தீங்க அப்படின்ற சொல்லுங்களேன். அத்வானியினுடைய எந்த திறமைக்காக? பாபர் மசூதி இடிக்கப்பட்ட திறமைக்காக, ரத யாத்திரையின் பெயரால் இந்தியாவில் இஸ்லாமியர்களை படுகொலை செய்ததற்காக, கரசேவை என்ற பெயரால் இந்தியாவில் இந்துக்களையே கொலைபாத கொடுமைகளை செய்ய வைத்ததற்காக, இந்த திறமைகளுக்காகவெல்லாம் அத்வானிக்கு அவர் வந்து பாரத ரத்னா கொடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டில் இவங்க உண்மையிலேயே அப்படி வந்து யாரையாவது கூட்டத்தில் சேர்த்துக்கணும்னா அன்புமணி ராமதாஸ் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறாரு. பாமக தொடர்ந்து ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு பாரத ரத்னா கேட்கிறது. அந்த பாரத ரத்னாவை கொடுத்து அவர்களை கூட்டணிக்கு சேர்த்து கொண்டால் அவர்கள் மனமுவந்து வந்து சேருவார்கள். அப்படிதான் நடக்குதான்றதை அடுத்து பார்ப்போம். சரி, இல்ல பாரத ரத்னா கொடுத்துதான் நம்ம கூட்டணி சேர்க்கிறோம். ஒரே நிமிஷம் இல்ல, பாரத ரத்னாவே கூட்டணி கருவியா மாத்திட்டாங்க சார். கற்பூரி தாக்கூருக்கு கொடுத்து பாரத ரத்னாவை கொடுத்துட்டு 2வது நாளே நிதிஷ்குமாரை கூப்பிடுறாங்க. இப்படி கண்ணு முன்னாடி டிராமா ஸ்டேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஊழலுக்கு உண்மை. சரி, நம்ம நிறைவு செய்யலாம். ஒரே வரையில முடிச்சிருக்கேன். ஒரே நிமிஷம் குறுக்கிட முடிச்சிடுறேன். பாரத ரத்னா கொடுக்கறதுனால மக்கள் வாக்களிப்பாங்கன்னா
தமிழ்நாட்டுல நிறைய பாரத பேருக்கு ரத்னா கொடுத்தா ஆனா கூட்டணியை சேர்ப்பதற்கான நியாயங்களை உருவாக்கலாம். பாரத ரத்னா கொடுத்தா ஓட்டு விழுகுமா விழுகாதான்னு தெரியாது. ஆனா சண்டிகர்ல எப்படி வந்து ரெசிடிங் ஆபீசரை வந்து ஆர்எஸ்எஸ் காரரை போட்டீங்களா அந்த மாதிரி வந்து போலிங் ஆபீசர்ஸ் ஆர்எஸ்எஸ் காரர்களை போட்டு ஓட்டு வாங்குறது அப்படின்றது நீங்க சாத்தியப்படுத்தக்கூடிய பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைக்கிறீங்க. ஆனா தேர்தல் வந்து நேர்மையாக நடைபெறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட அப்பதான் நம்ம இந்திய ஜனநாயகம் புரியலையே. தேர்தல் ஆணையரே அவங்க இஷ்டப்படி நியமிக்கிறதுக்காக 2 பேர் அரசாங்க அதிகாரிகள் தேர்ந்தெடுக்க போறதா சொல்றாங்க. எப்படி இவர்கள் வந்து தேர்தலை நேர்மையா நடத்துவார்கள் நம்பிக்கை இல்ல. நீங்க அப்ப தேர்தல் நேர்மையா நடக்காதுன்னா அப்ப இப்பவே தோல்வி ஒப்புக்கொண்டீங்கன்ற அர்த்தத்துல இதுல எனக்கு வெற்றி தோல்வி இல்ல, ஜனநாயகத்துக்கு வெற்றியா தோல்வி அதை வந்து அரசியல் கட்சிகள் அப்ப பெரிய அளவுல போராட்டமா முன்னெடுத்திருக்கணும் இல்லையா? நாங்க இந்த தேர்தல் சரியா அரசியல் கட்சிகள் போராடல தேர்தல் நடைபெறாதுன்னா அது நம்ம எப்படி பேச முடியும்? அரசாங்கமே நியமிக்கும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாங்க. 2 பேர், ஒருத்தர் பிரதமர், இன்னொன்று வந்து உள்துறை பிரதிநிதி, 2 பேர் சேர்ந்து தேர்ந்தெடுக்க போறாங்க. அப்புறம் இது எப்படி நடுநிலையான தேர்தலா இருக்கும்? சரி, இல்ல இது நடுநிலையா தேர்தலா இருக்காதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த தேர்தல் எப்படி நீங்க போட்டியிடுறது ஒத்துக்குவீங்க? இல்ல நான் இந்தியா கூட்டணியா எப்படி நீண்ட விவாதம் தான். கூட்டணிகள் எப்படி அமையுது, தேர்தல் குறித்த விவாதமும் நாம் தொடர்ந்து பேசலாம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை தெரிவித்த விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நண்பர்களே. வணக்கம். அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டத்தில் கூட்டப்பட்டு